யா குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருக்கும் மாலை வணக்கம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம டேர்ம் ஒன்ல ஃபர்ஸ்ட் யூனிட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். இன்னும் ஒன் ஹவர் ஆல்மோஸ்ட் லைக் ஒன் எக்ஸசைஸ் தான் இருக்கு. சரியா? ஓகே. நம்ம வீக்லி ஒன்ஸ் தான் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறதால ஒரு குவிக்காக ஒரு ரீகேப்சுலேட் பண்ணிடுவோம். அண்ட் தென் நம்ம லைஃப்க்கு தேவையான ஒரு புது விஷயங்களும் கத்துக்கிடுவோம். சரியா? அடுத்து நம்ம இன்னைக்குரிய டாபிக்கு போயிடலாம். சரி. ஸோ இதுக்கு முன்னாடி படிச்சது என்ன அப்படின்னா எஸ்டிமேஷன் ஆஃப் நம்பர்ஸ்ன்னு சொல்லி படிச்சோம். சரியா? ஸோ அதுல என்ன கேட்டகரிஸ் பண்ணோம் அப்படின்னா ரவுண்டிங் ஆஃப் நம்பர்ஸ். இந்த ரவுண்டிங் ஆஃப் நம்பர்ஸ்னா என்னன்னு ஞாபகம் இருக்கா? முழுமையாக்குதல் அப்படின்னும். இந்த எஸ்டிமேஷன் ஆஃப் நம்பர்ஸ்னா ஒரு உத்தேச மதிப்பு. லைக் நம்ம கலோக்கியல சொல்லும்போது ஒரு குத்து மதிப்பா எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலுக்கு அப்ராக்சிமேட்டா அப்படின்லாம் இந்த இதுக்குரிய ரிலவெண்ட் வேர்டிங்ஸ்ல அப்ளிகபிள். சரியா? ஸோ ரவுண்டிங் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்றத என்ன படிப்போம், எப்படி படிப்போம்ன்றதுக்குரிய ஒரு சிமுலேஷன் பார்த்துட்டா ஒரு ரீகேப்சுலேட் பண்ண மாதிரி ஆயிரும். அண்ட் தென் நம்ம இன்னைக்குரிய டாபிக்ஸ்குள்ள போயிடலாம். சரியா? யா குட்டீஸ், இதை நம்ம எப்படி படிச்சோம் ஞாபகம் இருக்கா? ஓகே. இப்ப கொடுத்திருக்கிறது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 8664.785ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 785 தட் இஸ் இந்த டெசிமல் பிளேஸ பத்தி இப்ப நம்ம எதுவுமே ஒரி பண்ண வேண்டாம். நமக்கு தேவையானது பிஃபோர் த டெசிமல் பிளேஸ்ல உள்ள நம்பர்ஸ எப்படி ரவுண்டிங் ஆஃப் பண்றதுன்றத பேசிக் தெரிஞ்சுக்கிட்டா, அண்ட் தென் ஹையர் ஸ்டடீஸ் வரும்போது ஆஃப்டர் த டெசிமல் பிளேஸ் எப்படி கன்சிடர் பண்றோம்ன்றத லேட்டரா தெரிஞ்சுக்கிறோம். ஒரு சின்ன ரீகேப்சுலேட் போயிட்டு அண்ட் தென் இன்னைக்குரிய மோட்டிவேஷனல் டாக்கா நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, எப்படி ஒரு ஷார்ட்கட் மல்டிப்ளிகேஷன் பண்றது அப்படின்றதான். சரியா? ஓகே. இங்க கொஸ்டின் என்னமா குடுத்திருக்காங்க? நியரஸ்ட் 100. சோ நியரஸ்ட் 100ன்னா என்னது? ஒன்ஸ், டென்ஸ், 100. சோ குடுத்திருக்கிறதுல 8664ல நியரஸ்ட் 100னா இந்த குடுத்திருக்கிறதுல இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் என்னவோ அத நான் இங்க கிளிக் பண்ணியிருக்கேன். அதுதான் ஸ்டெப் 1. சரியா? சோ சொல்றது புரியுதா? ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? நியரஸ்ட் 100 பிளேஸ் ஏதோ அத கண்டுபிடிக்கணும். எஸ், நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே. அடுத்து என்னப்பா குடுத்திருக்காங்க அப்படின்னா, அந்த நியரஸ்ட் என்ன பிளேஸ் சொல்றாங்களோ அதுக்கு ரைட் ஹேண்ட் சைடு தட் இஸ் வலது பக்கம், நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு வலது பக்கம் இந்த பக்கம் என்ன செய்யணும்னா, அதுக்கு அடுத்த டிஜிட்டா உங்களுக்கு ஹைலைட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ட்ரையாங்கிள் வந்து குடுத்துருக்கேன் டவுன்வர்ட் டைரக்ஷன்ல. சோ இந்த ட்ரையாங்கிள நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோம். இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். இதெல்லாம் ஒரு ரீகேப்சுலேட் பண்றதுக்காக தான் இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த டிஜிட் தட் இஸ் 5 or greater than 5னா 1 should be added. That is numerical value 1 should be added to the previous digit. ஞாபகம் இருக்கா? எஸ். இங்க என்னப்பா குடுத்திருக்காங்க அப்படின்னா 6 குடுத்திருக்காங்க. 6னா which is greater than or equal to 5 தானம்மா? அப்ப என்ன செய்யணும்? add 1 to the previous digit. 1 to the previous digitனா நமக்கு இங்க previous digit என்ன இருக்கு? ஹண்ட்ரட்ஸ் பிளேஸோட ஒரு 1 ஆட் பண்ணணும். ஆல்ரெடி 6 இருக்கு. ஸோ 6 plus 1 என்னவா ஆகும்? எங்க சொல்லுங்க பார்ப்போம். ஸோ 8700 இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். சரியா? சிறிது புரியுதா? இன்னொரு இது மாதிரி ஒரு சம் பார்த்துருவோமா? அப்ப உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும்ல? ஓகே. ஸோ இங்க என்ன குடுத்திருக்காங்க? த சேம் திங். ஸோ இங்கேயும் 4 டிஜிட்ல குடுத்திருக்காங்க. டெசிமல் பிளேஸ வந்து இப்போதைக்கு இக்னோர் பண்ணிருங்க. நமக்கு தேவையான இந்த பிஃபோர் த டெசிமல் பிளேஸ பத்தி மட்டும் இப்ப இன்னைக்கு நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்ம வந்து ஹையர் கிளாஸஸ்ல தான் ஆஃப்டர் த டெசிமல் பிளேஸ் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்ப்போம். சரி. ஸோ இங்கேயும் என்ன குடுத்திருக்காங்க? 8107. எந்த பிளேஸ்ல பார்ப்போமா? ஒன்ஸ் பிளேஸ் பார்ப்போமா? டென்ஸ் பிளேஸ் பார்ப்போமா? சரி, இப்போதைக்கு இந்த குடுத்திருக்க கொஸ்டின்லயே பார்த்துருவோம். த நியரஸ்ட் 100 பிளேஸ். அப்ப ஒன்ஸ் எப்பயுமே எப்படி கவுண்ட் பண்ணணுமா பிளேஸ் வேல்யூவ? ரைட் டு லெஃப்ட். இடது புறத்துல இருந்து வலதா? வலது புறத்துல இருந்து இடதான்னு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. தட் இஸ் ரைட் டு லெஃப்ட்னா வலது புறத்துல இருந்து இடது பக்கம் நோக்கி போணும். சோ இது ஒன்ஸ், டென்ஸ், 100. அப்ப இந்த ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் கிட்ட நம்ம கிளிக் பண்ணணும். ஓகேவா? அதுதான் ஸ்டெப் நம்பர் 1. சரி. சோ நெக்ஸ்ட் இந்த ஹண்ட்ரட்ஸ் பிளேஸோட ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன நம்பர் இருக்கு? இங்க 0 இருக்கா? சரி. which is greater than 5 or less than 5? யோசிச்சு சொல்லுங்க. greater than 5 or less than 5 towards the right hand side. So less than 5னா simply you can ignore it. greater than 5 அப்படின்னா greater than or equal to 5 அப்படின்னா 1 should be added to the previous digit சொன்னேன். அப்படின்னா என்னப்பா அர்த்தம் அப்படின்னா 0ன்னு இங்க இருக்கு. அப்ப 0ன்றது 5 விட கம்மியா? அப்ப அத நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? இக்னோர் பண்ணிக்கலாம். அப்ப இதோட ஆன்சர் என்ன செய்வோம்? எங்க நீங்களே சொல்லுங்க பாப்போம். பாருங்க 8100ஆ? சோ அடுத்த 2 டிஜிட்டுமே என்னவாயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. ஓகேவா? புரியுதா? இப்ப அடுத்த கொஸ்டினுக்கு
நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா நாமளே ஆன்சர் ட்ரை பண்ணுவோம். ரைட்டா தப்பான்னு பார்ப்போம். ஸோ இதுவுமே உங்களுக்கு நான் ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ல தான் வச்சிருக்கேன். ஏன்னா அப்ப ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணாலே மீதி 2 எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அதே கண்டிஷன் தான். சரி. இப்ப இந்த கொஸ்டினுக்கு நான் டைரக்ட்டா ஆன்சர் பண்ணுவோமா? நம்ம ஒவ்வொரு ரூலா மனசுக்குள்ள சொல்லி பார்த்துக்குருவோமா? குடுத்திருக்க கொஸ்டின் என்னது? 7436.115 டெசிமல இப்போதைக்கு இக்னோர் பண்ணுங்க உங்க லெவலுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து பிளேஸ் வேல்யூ எப்படி எழுதுவோம்? வலது புறத்துல இருந்து இடதுபுறம். ஸோ ஒன்ஸ், டென்ஸ், 100 அப்ப ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ கிளிக் பண்ணணும். சரியா? சரி. அதுக்கு அடுத்து அதோட ரைட் ஹேண்ட் சைடு அதோட வலது பக்கம் என்ன இருக்குமா? இங்க 3 இருக்கா? ஸோ இங்க இந்த 2 மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக. அந்த இடத்துல ஆரோ மார்க் இண்டிகேஷன் தட் இஸ் டவுன்வர்ட் ட்ரையாங்கிள் சிம்பல் போட்டிருக்கோம். சரி. ஸோ 3 வந்து கிரேட்டர் தென் 5 ஆர் லெஸ் தென் 5? நீங்களே சொல்லுங்க. 3 வந்து கிரேட்டர் தென் 5 இருக்கா? லெஸ் தென் 5 இருக்கா? ஸோ லெஸ் தென் 5னா என்ன செய்யணும்? சிம்ப்ளி யூ கேன் இக்னோர் இட்டா? அப்ப இத இக்னோர் பண்ணோம் அப்படின்னா, இதோட ஆன்சர் எப்படி இருக்கும்? எங்க யோசிச்சு சொல்லுங்க. நீங்களே பாருங்க. 7000 போட்டுறலாமா? 7000 என்ன வரும்? 400 மட்டும் போடலாமா? கரெக்டான்னு செக் பண்ணிருவோமா? செக் பண்ணிருவோமா? தப்பா? என்னப்பா? ஏன்? ஏன் தப்பு? கண்டுபிடிங்க யாராவது. கரெக்ட்டா? தப்பா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர்? குட்டீஸ் நீங்களே சொல்லுங்க. கரெக்ட்டா? தப்பா? கீழ நல்லா பாருங்க. என்னன்னு குடுத்திருக்கு? கரெக்ட்ன்னு குடுத்திருக்கு. அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. சோ நம்ம கரெக்ட்டா, தப்பான்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? ஹெசிடேட் ஆகக்கூடாது. தைரியமா செய்யணும். சப்போஸ் உங்கள நாங்க கன்ஃப்யூஸ் பண்ணோம். இது ரைட்டா? தப்பா? அப்படின்னு சொல்லி இடையில ஒரு பாஸ் குடுக்குறேன். இடையில நிப்பாட்டுறேன் அப்படின்னா, நீங்க உங்க ஆன்சர்ல கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். சரியா குட்டீஸ்? அப்ப நம்ம செஞ்ச கொஸ்டின் என்னது? கரெக்ட்டா தான் செஞ்சிருக்கோம். சரி. ஓகே. இப்ப இதே கொஸ்டின இப்ப நம்ம 10த் பிளேஸ்ல வச்சு செஞ்சுருவோமா? யாஹ்! அப்ப இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் ஆகிக்கிட்டும். அதே கொஸ்டின் தான். நம்ம செஞ்சது போன சம் கரெக்ட் தான். இதுவரைக்கும் செஞ்ச எல்லா சம்ஸுமே கரெக்ட் தான். சரியா? ஓகே. 10த் பிளேஸ்னா எங்க? எப்பயுமே என்ன சொல்லியிருக்கோம்? பிளேஸ் வேல்யூவ ரைட் டூ லெஃப்ட்ல தான் கவுண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இது ஒன்ஸ், இது டென்ஸ். சரி. அதுக்கு நேரா கிளிக் பண்ணிட்டோம். ஓகே. அதுதான் ஸ்டெப் நம்பர் 1. சரி. ஸ்டெப் நம்பர் 2 என்னது? அதுக்கு ரைட் ஹேண்ட் சைடு. இப்ப நீங்க கிளிக் பண்ண பிளேஸ் வேல்யூக்கு வலது பக்கம். என்ன டிஜிட் இருக்குன்னு பாருங்க. 5 ஆர் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டூ 5 இருந்தா 1 ஷுட் பி ஆடட் டூ த ப்ரீவியஸ் டிஜிட். ஸோ லெஸ் தென் 5 இருந்தா இக்னோர் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு தடவைக்கும் இத சொல்லி பார்க்கணும் குட்டீஸ். இங்க என்ன இருக்கு? 6 இருக்கு. ஸோ அப்ப விச் இஸ் கிரேட்டர் தன் 5 தானே? அப்ப 1 ஷுட் பி ஆடட் டூ த ப்ரீவியஸ் டிஜிட்னா, இப்ப இங்க எனக்கு என்ன ஆன்சர் வரும்? எங்க? நான் கரெக்ட்டா போறேனா, தப்பா போறேனா நீங்க தான் சொல்லணும். செஞ்சுருவோமா? 7, 4, அகைன் 4, 0. செக் பண்ணிருவோமா? கரெக்ட்டா, தப்பான்னு? எஸ். செக் பண்ணலாம். என்னப்பா குடுத்துருக்கோம்? இதுவும் கரெக்ட் தான். எடுத்தோனே என்ன டீச்சர் ரெட் கலர் பாக்ஸ்ல குடுத்துருக்காங்க. அது தப்போ அப்டின்லாம் கிடைக்காது. சரியா? கரெக்ட்ன்றத ரெட் கலர்லயும் குடுக்கலாம், கிரீன் கலர்லயும் குடுக்கலாம். சரியா? இங்க கரெக்ட் குடுத்துருக்காங்க. இங்க பாருங்க நம்மள அப்ரிஷியேட் வேற பண்ணியிருக்காங்க. ஸ்மைலி ஃபேஸ் எல்லாம் போட்டு. சரியா குட்டீஸ்? சொல்றது புரியுதா? சரி. இப்ப உங்களுக்கு ஒரு பேசிக் கான்செப்ட்ல ரீகேல்குலேட் பண்ண மாரி ஆயிடுச்சு. இப்ப இன்னைக்குரிய இந்த ரவுண்டிங் ஆஃப் டிஜிட்லாம் சரியா? சோ ரவுண்டிங் ஆஃப் டெசிமல்ஸ்லாம் இங்க என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, எஸ்டிமேஷன் ஆஃப் நம்பர்ல 4 பேசிக் ஃபண்டமெண்டல் ஆப்பரேஷன்ஸ் பார்க்க போறோம். சரியா? சம் எப்படி இருக்கும்? தட் இஸ் அடிஷன். உங்களோட ஸ்லாங்ல எழுதுவோமே. அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். இந்த 4 ஆப்பரேஷன்ஸ் எப்படி இருக்குன்றத நம்ம இப்ப செஞ்சுருவோமா? கத்துக்கறலாமா? ஓகே, டன். ஓகே. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் என்ன சொன்னேன்? ஒரு புதுசா ஒரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்லி தரேன்னு சொன்னேன். சோ அதுவும் சேர்த்து செஞ்சுருவோமா? ஓகே. செஞ்சிடலாமா இப்ப? ஓகே. நல்லா கவனிங்க. இப்ப நம்ம செய்யறது வந்து இப்பதான் கால்குலேட்டர்ன்றத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சோ கால்குலேட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ணாங்க? எப்படின்றதெல்லாம் தெரியுமா? உங்களுக்கு இப்போ ஒரு ஈஸியா ஒரு நம்பர் சொல்லிக் குடுக்குறேனே. இப்ப இங்க 12ன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு 13 வச்சுக்கோங்க. சோ, இப்ப வாய்ப்பாடு தெரிஞ்சவங்கலாம் கரெக்ட்டா செஞ்சுருவீங்க. வாய்ப்பாடு தெரியாதவங்க என்னப்பா செய்வீங்க? அப்டின்னா, சோ இந்த நம்பர மல்டிப்ளை பண்றதுக்கு என்ன இருக்கு? அப்டின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இப்ப அதே இது 15 15 வாய்ப்பாடு தெரிஞ்சவங்க சொல்லிர்லாம். இப்ப 25 25 கொஞ்சம் யோசிக்கணும் டீச்சர். 95 95 அப்டின்னா, இதுக்கெல்லாம் எப்படிப்பா செய்யலாம் அப்டின்னா, ஒவ்வொன்னுக்கும் ஒரு மெத்தட் இருக்கு. சரியா? சோ இங்க ஒரு சிலதுக்கு கண்டிஷன் ஒண்ணு இருக்குப்பா. இதுக்கு இதுதான் யூஸ் பண்ணணும் அப்டின்றதெல்லாம் புரிஞ்சு செஞ்சா நல்லா இருக்கும். சரியா? சோ இப்ப நம்ம இது பார்க்க போறோம்ல, இப்ப இந்த லாஸ்ட் டைப்ல பண்ணுவோம். ஓகேவா? இப்ப 15 15 என்ன? அப்டின்னா,
இத தெரிஞ்சுக்கோங்க. இதோட 1வது ஸ்தானம் தட் இஸ் யூனிட் டிஜிட் எப்பயுமே 5 இருந்தாதான் இந்த ரூல் அப்ளிகபிள். குட்டீஸ் நம்ம படிக்கிற விஷயம் புது விஷயம். அத ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணணும். வருஷத்துக்கு ஒரு தடவ படிச்சோம்னா ஞாபகம் இருக்காது. சோ இப்ப இருந்தே நீங்க படிச்சுட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 10த்ல பெரிய பெரிய கால்குலேஷன்ஸ் வரும்போதெல்லாம் ஈஸியா நம்ம செஞ்சுருவோம். சரியா? சோ இப்ப நான் என்ன சொல்றேன்? 15 15s ஆர் என்ன அப்படின்றத நம்ம டேபிள்ல சொல்லிருவோம். சரியா? ஓகேவா? இப்ப டேபிள் இல்லாம எப்படி டீச்சர் செய்றது அப்படின்னா, இதுக்கு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கேன்? ஒரே ஒரு கண்டிஷன் தான் சொல்லியிருக்கேன். 2 நம்பரும் ஒரே நம்பரா இருக்கணும். தட் இஸ் 15 15 என்ன அப்படின்னும்போது, யூனிட் டிஜிட் 1வது ஸ்தானத்துல ஒரே நம்பர் அது 5ஆ இருந்தா மட்டும் தான் இந்த ரூல் அப்ளிகபிள். சரியாம்மா? சொல்றது புரியுதா? செஞ்சுருவோமா? இப்ப 5 என்னப்பா அப்படின்னா 25 டீச்சர். எஸ். டைரக்ட்டா எழுதிறலாம். ஸ்டெப் நம்பர் 1 போட்டுருவோமா? ஸ்டெப் நம்பர் 1, 2, 3 போட்டு செஞ்சுருவோமா? ஸ்டெப் 1 என்ன பண்ணணும்னா, எவ்வளவுப்பா அப்படின்னா 25. சோ அத இங்க எழுதியாச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா, இங்க இதுக்கு அடுத்த ஸ்தானம் என்னது? 1வது ஸ்தானம் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்தானம் என்னதும்மா? 10வது ஸ்தானம். சோ 10வது ஸ்தானத்துல என்ன நம்பர் இருக்கு? 1 இருக்கா? இது ஸ்டெப் 2. உங்களுக்கு நான் டீட்டெயிலா வேர்டிங் போட்டெல்லாம் எழுதல. நீங்க புரிஞ்சு எழுதிக்கோங்க. சோ இது ஒன்ஸ் பிளேஸ்ல பண்றோம். இது ஒன்ஸ் பிளேஸ்ன்னு கூட நீங்க எழுதிக்கோங்க. இப்ப இது நம்ம 10த் பிளேஸ்ல என்ன நம்பர்மா இருக்கு 10வது ஸ்தானத்துல அப்படின்னா 1 இருக்கு. சரி 1 எழுதியாச்சு. அதோட எதப்பா பெருக்கணும்னா, இதுக்கு அடுத்த நம்பர் 1க்கு அப்புறம் அடுத்த நம்பர் என்ன சொல்லுவோம்? 2ன்னு தானே சொல்லுவோம். சரி இப்ப இங்க 10ன்னு சொல்லியிருக்கோம். 10க்கு அடுத்து அடுத்த இலக்கம் என்ன என்ன நம்பரா இருக்கும்? 11ன்னு சொல்லுவோம்ல. சோ அது மாரி தான். ஓகேவா? சோ இங்க 1வது இங்க ஒன்ஸ் பிளேஸ் எழுதி மல்டிப்ளை பண்ணியாச்சு. அடுத்து 10த் பிளேஸ்ல 1 இருக்கு. வாட் இஸ் த நெக்ஸ்ட் கான்சிக்யூட்டிவ் நம்பர் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சோ நெக்ஸ்ட் கான்சிக்யூட்டிவ் நம்பர் என்ன இங்க? 2. சோ 1 2s are 2. அதுதான்ப்பா இங்க போடணும். புரிஞ்சுச்சா? சோ இதோட ஆன்சர் என்னது? 15 15s are 225. டீச்சர் எனக்கு இது புரியலலாம் நினைக்காதீங்க. ஒரு 2, 3 எக்ஸாம்பிள் கன்டினியூஸா சொல்லிக் குடுத்துர்றேன். இது கண்டிப்பா உங்களுக்கு லைஃப்ல இப்பன்னு இல்ல, எப்பயுமே யூஸ் ஆகும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 25 25 சார். ஒரு 6த் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்னால இது கூட சொல்ல முடியுமா? நான் கண்டிப்பா முடியும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சரியா குட்டீஸ்? இங்க என்ன சொல்லியிருக்கேன்? இப்ப இந்த ரூல் எதுக்கு அப்ளிகபிள்? யூனிட் டிஜிட் தட் இஸ் 1வது இலக்க எண் 5ஆல முடிஞ்சா மட்டும் தான். ஓகேவா? சோ அது இந்த 2 நம்பருக்கு தான். ஸ்கொயர் நம்பருக்கு 25 25 பெருக்கிறதுக்கு மட்டும் தான். ஒரே ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கேன். சோ என்ன செஞ்சோம்? 5 5 பெருக்கணும். யூனிட் டிஜிட் இந்த இடத்துல இப்படி கோடு போட்டுக்கோங்க. சோ 5 என்னம்மா? 25 ஆன்சர் எழுதியாச்சுப்பா. சரியா? அடுத்து என்னப்பா குடுத்துருக்கேன் அப்படின்னா, ஒன்ஸ் பிளேஸ்ல மல்டிப்ளை பண்ணியாச்சா? அதுக்கு அடுத்து என்ன பிளேஸ் இருக்கு? 10த் பிளேஸ் இருக்கு. 10த் பிளேஸ்ல என்ன நம்பர் இருக்கு? 2 இருக்கு. அத சர்க்கிள் பண்ணிக்கோங்க. சரி. 2வ சர்க்கிள் பண்ணியாச்சு. அடுத்து என்ன சொன்னேன்? வாட் வில் பி த நெக்ஸ்ட் கான்சிக்யூட்டிவ் நம்பர் அப்படின்னா, இதுக்கு அடுத்த நம்பர் அப்படின்னா, நம்ம என்ன சொல்லுவோம்? யோசிச்சு சொல்லுங்க. 3 சொல்லுவோமா? 2க்கு அப்புறம் என்ன சொல்லுவோம்? 3 தானே சொல்லுவோம். சோ 2 3 என்னது? 6. இதுதான் இதோட ஆன்சர். புரிஞ்சிருச்சா? ஈஸியா இருக்கா? சரி. இன்னும் ஒண்ணே ஒண்ணு கூட சொல்லிக் குடுத்துர்றேன். சோ என்ன செஞ்சுருவோம்? இப்ப இந்த 95 வச்சு செஞ்சுருவோம். சீக்கிரம் செஞ்சுருவோம். சோ என்ன சொல்லியிருக்கோம்? ஸ்டெப் நம்பர் 1 இங்க பார்த்து சொல்லுங்க. 5 5s are 25. 5 25 டைரக்ட்டா எழுதிட்டோம்ப்பா. அதுல எந்த தப்பும் கிடையாது. அடுத்த நம்பர் என்னம்மா இருக்கு? 9 இருக்கா? சோ 9ஓட நெக்ஸ்ட் கான்சிக்யூட்டிவ் நம்பர் 9க்கு அடுத்து என்ன நம்பர்ப்பா சொல்லுவோம்? 10ன்னு சொல்லுவோம். 9 10 90. 9025 தான் இதோட ஆன்சர். புரிஞ்சிருச்சா குட்டீஸ்? சரி. இப்ப ரவுண்டிங் ஆஃப் டெசிமல் பிளேஸ பத்தின நம்ம டீட்டெயில்டா ஒரு சில சம்ஸ் பார்த்திருக்கோம். சரியா? சோ அதுல இப்ப நான் எனக்கு என்ன சொல்லணும்னு நினைச்சேன் சம்ஸ்னா, எக்ஸர்சைஸ்லாம் தட் இஸ் எக்ஸர்சைஸ் இது எங்க இருக்குன்னா 1.4ல கொஸ்டின் நம்பர் 6மா. கொஸ்டின் நம்பர் 6 என்ன குடுத்துருக்காங்கன்னு சொல்லி ரீட் பண்ணிருவோமா? உங்களுக்கு கொஸ்டின ரீட் பண்ணா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ம். ம். இந்தா இருக்கு பாருங்க. இந்தா 6வது கொஸ்டின். சரியா? கொஸ்டின் நம்பர் 6மா உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. ஒரு நகரத்தில் 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் குடுத்துருக்காங்க. அது 1, 10, 100, 1000 கரெக்ட்டா ரீட் பண்ண தெரிஞ்சா,
43,43,645 சரியா? சோ நான் இது வந்து 2001ல மக்கள் தொகை குடுத்திருக்காங்க. 2011ஆம் ஆண்டும் ஒரு மக்கள் தொகை குடுத்திருக்காங்கப்பா. சரியா? 46,81,087 இருந்தது. சோ கிட்டத்தட்ட 2001க்கும் 2011க்கும் எத்தன வருஷம் கேப்ன்னு பாருங்க. கண்டிப்பா அப்ப மக்கள் தொகை கூடியிருக்கு. சரி. அங்க 2001ல இருந்து 2010 வரைக்கும் அதிகரித்துள்ள மக்கள் தொகையின் உத்தேச மதிப்பு தட் இஸ் அப்ராக்ஸிமேட்டிவ் வேல்யூவா என்ன அது சொல்லுவோம்னா, ரவுண்ட் ஆஃப் பண்ணி குடுங்க. எதுல 1000கள்ல ரவுண்ட் ஆஃப் பண்ணி குடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சொல்றது புரியுதா? சோ கொஸ்டின உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்ப அந்த சம் எப்படி செஞ்சிருதுன்னு பார்த்துருவோமா? ஓகே. இங்க நான் டேட்டா எழுதிக்கிறேன். 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை. சோ எவ்வளோப்பா குடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்க என்ன குடுத்துருக்காங்க? அதிகரிச்சதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இங்க 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை குடுத்துருக்கத குடுத்துருக்க மாதிரியே எழுதிருவோம். உங்களுக்கு கன்ஃப்யூஷன் ஆக வேண்டாம். 43,43,645. இப்ப அதிகரிச்சிருக்குன்னா 2001 விட 2011 தானே ஜாஸ்தியா இருந்திருக்கும். சோ அப்ப அதுதானே ஃபர்ஸ்ட் எழுதணும். சோ அத அப்படி எப்படி எழுதுவோம்? இங்க எழுதிக்கிருவோமா? என்ன எழுதுவோம்? 2010ஆம் ஆண்டா? 11ஆம் ஆண்டா? 11ஆம் ஆண்டு. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை எவ்வளவு இருக்கு அப்படின்னா, நீங்களே சொல்லிருங்க. பார்த்து சொல்லுங்க. என்ன குடுத்துருக்காங்க? 46,81,087. சோ இதுக்கும் எவ்வளோப்பா அதிகரிச்சிருக்குன்னா, இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இத எதுல தான் செய்யணும்? கூட்டணுமா? கழிக்கணுமா குட்டீஸ்? எங்க யோசிச்சு சொல்லுங்க. கூட்டணுமா? கழிக்கணுமா? இந்த கான்செப்ட் என்ன செய்யணும்? நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. கரெக்ட்டா கழிச்சிடலாமா? கூட்டி வச்சிரணுமா? சோ எவ்வளவு அதிகரிச்சிருக்கு அப்படின்னா, கழிக்கணும். வித்தியாசம். வித்தியாசம்னாலே மைனஸ் தான். சரி இங்க சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும்? நீங்க சப்ட்ராக்ட் பண்றீங்களா? இல்ல நான் பண்ணணுமா? நார்மல் சப்ட்ராக்ஷன் தான். சரியா? செஞ்சிடலாமா? ஓகே டன். சோ இங்க இதுல சப்ட்ராக்ட் பண்ணுங்க. குட்டீஸ் கஷ்டமா இருக்கா? நீங்க பண்ணணுமா? நான் பண்ணவா? யாராவது ஆன்சர் பண்றீங்களா? 7ல 5 போச்சுன்னா என்ன வரும்? 7ல 5 சப்ட்ராக்ட் பண்ணா 2 வரும். 8ல 4 சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும்? இங்க யோசிச்சு சொல்லுங்க. 4 வருமா? அடுத்து இங்க என்ன வரும்? குட்டீஸ் ஏதாவது சொன்னீங்கன்னா பெட்டரா இருக்குமே! யாராவது சொல்றீங்களா? ம்ஹ்ம். நோ ஐடியா அட் ஆல். சரி. அப்ப இங்க இருந்து இத பாரோ பண்ணுங்க. இங்க 0 ஆயிருமா? சரி 10ல 6 சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 4 வரும். அடுத்து இங்க வந்து என்ன இருக்கு? 0 இருக்கு. அகைன் இங்க இருந்து இங்க பாரோ பண்ணுவோமா? பேசிக் எல்லாம் தெரியும் இல்லடா? சரி இங்க என்ன வரும்? 10ல 3ய சப்ட்ராக்ட் பண்ணா 7. 7ல 4 சப்ட்ராக்ட் பண்ணா 3. சம் முடிஞ்சிருச்சா? கிடையாது. இங்கேயும் இருக்கு பாருங்க. இங்க 6ல 3ய சப்ட்ராக்ட் பண்ணா 3. 4ல 4 சப்ட்ராக்ட் பண்ணா 0. சரி. அப்ப என்னப்பா வந்திருக்கு? 3,37,442. சோ இது நம்ம சம் முடிச்சாச்சு. இந்த கணக்குப்படி முடிச்சாச்சு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? இத ரவுண்ட் ஆஃப் பண்ணி குடுங்க. எந்த பிளேஸ் வேல்யூ படி அப்படின்றத இப்ப கொஸ்டின் இங்க ஞாபகம் இருக்கா? சோ நியரஸ்ட் 1000. சோ ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000. அப்ப இந்த இடத்துல பாக்ஸ் போட்டுக்கோங்க. சோ பாக்ஸ் போட்டுட்டு ரைட் ஹேண்ட் சைடு எந்த டிஜிட் இருக்கு? இப்படி ட்ரையாங்கிள் போடுவோமா? சோ விச் இஸ் 5 ஆர் கிரேட்டர் தன் 5னா 1 ஷுட் பி ஆடட் டு த ப்ரீவியஸ் டிஜிட். இல்ல அப்படின்னா சிம்ப்ளி யூ கேன் இக்னோர் இட். சரியா? சோ இதோட ரவுண்ட் ஆஃப் வேல்யூ தட் இஸ் நியரஸ்ட் எந்த பிளேஸ் கேட்டிருக்காங்க? 1000 பிளேஸோட ஆன்சர் என்ன அப்படின்னா, நீங்களே சொல்லுங்க. So which is less than 5. So simply you can ignore it. அப்ப இது எப்படிப்பா எழுதலாம்? 3,37,400 போடணுமா? 0 போடணுமா? எங்க சொல்லுங்க? லெஸ் than 5. So simply you can ignore it. So இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஓகேவா? சோ அப்ப அவங்களுக்கு எவ்வளோ என்னது மக்கள் தொகை ரவுண்ட் ஆஃபா சொல்லும்போது 3,37,000 மக்கள் தொகை கூடியிருக்கு அப்படின்னு சொல்ற கொஸ்டின். சரியா குட்டீஸ்? ஓகே. சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து இதுல இன்னொரு ஒரு சம் குடுத்திருக்காங்கடா. இப்ப புக்ல வந்து அடிஷன், சப்ட்ராக்ஷன்ல ஒரு சில சம்ஸ் குடுத்திருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஒரு பிராக்டிஸ் பண்றதுக்கு ட்ரை திஸ்ன்னு வேற குடுத்திருக்காங்க. சோ அதுலயும் பிராக்டிஸ் பண்ணிருவோம். சரி. இங்க பாருங்க. எஸ்டிமேட் த ப்ராடக்ட். சோ எஸ்டிமேட் த ப்ராடக்ட் என்னப்பா குடுத்திருக்காங்க அப்படின்னா, 39யும் 53யும் மல்டிப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க.
சரியா? ப்ராடக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க. சோ அப்ப இத ரவுண்ட் ஆஃப் பண்ணா எப்படி போடுவோம்? நியரஸ்ட் 10th பிளேஸ்க்கு போடும்போது என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? இத 40ன்னு எழுதுவோமா? நியரஸ்ட் 10th பிளேஸ்க்கு இங்க பாக்ஸ் போட்டுக்கிறேன். சரியா? ரூல்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். சோ இங்க பாக்ஸ் போடுவோம். அதுக்கு அடுத்த டிஜிட் 5 ஆர் கிரேட்டர் தென் 5னா 1 ஷுட் பி ஆடட்னா இது என்னவாயிரும் 15 எழுதுவோம். சோ அதே மாரி இங்க என்ன போடுவோம்? இங்க பாக்ஸ் போட்டுருவோம். சரியா? 10th பிளேஸ்க்கு சொல்லியிருக்கோம். 10th பிளேஸ்க்கு அடுத்த டிஜிட் என்ன இருக்கு? இல்ல 5ஆ லெஸ் தென் 5ஆ இருக்குன்னா, இங்க லெஸ் தென் 5ஆ இருக்கு. சோ சிம்ப்ளி வி கேன் இக்னோர் இட். சரியா? சோ அப்ப இத ப்ராடக்ட் பண்ணா என்ன வரும்? நீங்களே சொல்லிருங்க. சோ ரொம்ப கஷ்டமா? என்ன பண்ணலாம்? இந்த 0, 0வ அப்படியே கேரி அவுட் பண்ணுங்க. இங்க ஒரு 0, இங்க ஒரு 0 இருக்கு. 2 0 கேரி அவுட் பண்ணியாச்சு. 5 4s ஆர் என்னது? 20. அப்ப இதோட ஆன்ஸர் என்னப்பா? 2000. புரியுதா? சோ இது மாரி தான் சம்ஸ் செய்யணும். சரியா குட்டீஸ்? உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சோ இது மாரி இப்ப நம்ம போன சம்ல வந்து அடிஷன், சப்ட்ராக்ஷன் சொல்லி பார்க்குறோம். இங்க வந்து மல்டிப்ளிகேஷன் பார்த்துருக்கோம். அடுத்து கான்செப்ட் எது ரிலேட்டடா இருக்கும்னா, டிவிஷன் ரிலேட்டடாவும் ஜஸ்ட் பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகே. என்ன குடுத்துருக்காங்கன்னா, எஸ்டிமேட்ன்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஸோ எஸ்டிமேட் வேல்யூ ஆஃப் ஆர் ஃபைண்ட் த எஸ்டிமேட் வேல்யூ ஆஃப்ன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஃபைண்ட் த எஸ்டிமேட்டட் வேல்யூ ஆஃப் ஃபைண்ட் த எஸ்டிமேட்டட் வேல்யூ ஆஃப் என்னப்பா குடுத்துருக்காங்க அப்டின்னா, 5598 டிவைடட் பை 689 பா. ஸோ இத 2 மெத்தட்லயும் உங்களுக்கு இப்ப நான் செஞ்சு காமிச்சுர்றேன். சரியா? ஸோ அப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஐடியா கிடைக்கும். சரியா? இல்ல நீங்க செஞ்சுட்டு பார்க்குறீங்களா? ஓகே. இத ஹோம் ஒர்க்கா ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவல் வேல்யூலயும் எப்படி செய்றதுன்னு பாருங்க. எஸ்டிமேஷன் வே வே வேல்யூலயும் எப்படி செய்றதுன்னு பாருங்க. ஸோ எஸ்டிமேட்டட் வேல்யூல எப்படி செய்றதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ்ன்னு சொல்லி தெரியும். சரியா? ஸோ இத ஹோம் ஒர்க்கா வச்சு ட்ரை பண்ணுங்க. ஓகே. நம்ம லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தோம். இந்த வீக் வந்து நீங்க ஒரு 1 மார்க் டெஸ்ட் எழுதணும்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ அத நம்ம பார்த்துருவோமா என்னன்னு சொல்லிட்டு? ஸோ எப்படி செய்றதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோமா? ஓகே டன். எஸ். ஸோ 2 வீக்ஸ் ஒன்ஸ் நம்ம ஒரு டெஸ்ட் எழுதுறோம்லம்மா? ஞாபகம் இருக்கா? ஓகே. செய்யலாமா? எஸ். சரி. உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்றது தெரியும்னு நெனைக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 2ண்ட் அண்ட் 3ர்ட் எக்சர்சைஸ் லாஸ்ட் 2 வீக்ஸா என்ன படிச்சோமோ, அது ரிலேட்டடா தான் கொஸ்டின் இருக்கு. சரியா? ஓகே. என்னப்பா குடுத்துருக்காங்க? கொஸ்டின ரீட் பண்ணிருவோமா? ஃபில்லிங் த பிளாங்க். சரியா? கோடிட்ட இடத்தை நிரப்புக. எத வச்சுப்பா நிரப்பணும்? 3 சிம்பல் குடுத்துருக்காங்க. கிரேட்டர் தென், லெஸ் தென், ஈக்குவல் டூ. ஸோ கீழ ஒரு கொஸ்டின்ஸ் குடுத்துருக்காங்க. இந்த பக்கம் எத்தன டிஜிட்ல ஒரு 5 டிஜிட் நம்பர்ஸ் இருக்கு. அந்த பக்கமும் ஒரு 5 டிஜிட். ரைட் ஹேண்ட் சைட், லெஃப்ட் ஹேண்ட் சைட் 2மே 5, 5 டிஜிட் நம்பர்ஸ் இருக்கு. ஸோ இந்த 5 டிஜிட் நம்பர்ஸ்ல எந்த நம்பர் கிரேட்டர் நம்பரோ, அந்த சிம்பல கரெக்ட்டா அந்த டைரக்ஷன்ல பார்த்து போடுங்க. ஓகேவா? போட்டுருவீங்களா? ஓகே. எப்பயுமே போ எந்த கொஸ்டின் கேட்டிருந்தாலும் டக்குனு ஹரிபரியா ஆன்சர் பண்ணக்கூடாது. சரியா? ஒன்ஸ் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ் எல்லாத்தையும் கரெக்ட்டா சொல்லியிருக்கோமா? அப்படின்ட்டு சொல்லி பார்த்துட்டு தான் நீங்க ட்ரை பண்ணணும். ஓகேவா குட்டீஸ்? சரி, ஓகே. 2ண்ட் கொஸ்டின் போலாம். என்னப்பா குடுத்துருக்காங்க? பார்க்கவே பெரிய கொஸ்டினா இருக்கோ? ஆ? பெரிய கொஸ்டினா இருக்கா? அது சின்ன கொஸ்டினா இருக்கா? எங்க சொல்லுங்க பாப்போம். இது பெரிய கொஸ்டினா? சின்ன கொஸ்டினா? குடுத்திருக்க டிஜிட் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருங்க. இஃப் அப்படின்னு சொல்லி ஒரு டிஜிட் குடுத்துருக்காங்கல்ல, அது என்ன அப்படின்னா, இஃப் 10 லேக் ஒன்ஸ் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ்ல ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இஃப் 10 லேக் வாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் அ கவர்ன்மென்ட் ஸ்கீம். சரியா? ஸோ இன் அ கவர்ன்மென்ட் ஸ்கீம் டூ 500 வுமன்ஸ் இன் த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அப்படின்னா என்னன்றத நான் டீட்டெயிலா சொல்றேன். தென் ஃபைண்ட் த அமௌண்ட் கிவன் டு ஈச் வுமன் அப்படின்னா என்னன்னா, ஒரு கவர்ன்மென்ட் வந்து ஒரு சுய உதவிக் குழுவுக்கு ஒரு எப்படி சொல்றாங்க? லைக் எப்படி சொல்றது? உதவிக்குழுக்கு ஒரு ஃபண்ட் மாரி குடுக்கணும்னு நெனச்சிருக்காங்கப்பா. ஏதோ ஒரு அமௌண்ட் குடுக்கணும்னு நெனச்சிருக்காங்க. அது வந்து யாருக்குன்னா, பெண்களுக்கு குடுக்கணும்னு நெனச்சிருக்காங்க. சரி. ஸோ அமௌண்ட் எவ்வளோ இருக்கு? 10,00,000 இருக்கு. சரியா? ஸோ எத்தன பெண்களுக்கு குடுத்துருக்காங்க? 500 பெண்களுக்கு குடுத்துருக்காங்க. அப்டின்னா, ஒவ்வொரு பெண்ணுக்கும் வழங்கப்படும் தொகை எவ்வளவு? இண்டிவிஜுவலா ஒவ்வொரு பெண்ணுக்கும் மொத்தம் 500 பெண்களுக்கு குடுத்துருக்காங்க. அப்போ ஒவ்வொரு பெண்களும், ஒவ்வொரு லேடீஸுக்கும் அந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ இண்டிவிஜுவலா குடுத்துருப்பாங்க? அப்டின்றத தான் இப்ப நீங்க கால்குலேட் பண்ணணும். எங்க செய்யுங்க பாப்போம்.
கொஸ்டின் வேணும் ஒருத்தர் ரீட் பண்ணவா? If 10 lakh was distributed in a government scheme to 500 women in the self-help groups, then find the amount given to each woman. ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. சரியா? செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த சம் போலாம். இதுக்கெல்லாம் 1 minute எல்லாம் நமக்கு எடுக்காது. என்னப்பா ரொம்ப ஈஸியான சம். சரி, சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ், சரியா தவறா என கூறுக. லெஃப்ட் சைடு ஒரு மதிப்பு கொடுத்திருக்காங்க, ரைட் சைடு ஒன்று கொடுத்திருக்காங்க. சோ 2 into 4 minus 1 is equal to 6. அப்ப இத எந்த இது செய்யணும்ன்றத வேணா நான் ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். மல்டிப்ளை பண்ணிட்டு சப்ராக்ட் பண்ணுமா, இல்ல சப்ராக்ட் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணணுமா அப்படின்றதுல நீங்க தப்பு விடுவீங்க. சோ அதை கரெக்டா செய்யுங்க. செஞ்சிட்டீங்களா? சிங்கிள் டிஜிட் தான் கொடுத்திருக்கேன். சரி, அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்க. The value of 3 plus 5 minus 7 into 1 is dash. 3 கூட்டல் 5 minus 7 into 1 இன் மதிப்பு என்ன? எங்க யோசிச்சு சொல்லுங்க. போன கொஸ்டின் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸா கேட்டிருந்தேன். இப்ப இந்த கான்செப்ட் தெரிஞ்சா அந்த கொஸ்டினுக்கும், அந்த கான்செப்ட் தெரிஞ்சா இந்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிடலாம். ஒரே கல்ல 2 மாங்கான்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி ஒரு கான்செப்ட் தெரிஞ்சா 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? சோ சிங்கிள் டிஜிட் தான்டா, கண்டிப்பா நீங்க செஞ்சிருவீங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். ஓகே, இங்க பாருங்க. அரேஞ்ச் தி ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர். சோ டிசெண்டிங் ஆர்டர்னா என்னம்மா, ஏறு வரிசையா இறங்கு வரிசையா அப்படின்னா ஒரு 4 நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. சரியா? சோ 4 நம்பர்ஸ்ல ஒவ்வொன்றுக்கும் டிஜிட் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து வேரியேஷன் ஆகுது. டிசெண்டிங் ஆர்டர்னா இறங்கு வரிசையில எழுதுங்கப்பா அப்படின்றாங்க. சோ இறங்கு வரிசைனா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் பார்த்து எழுதுங்க. எங்க எழுதுங்க பாப்போம். இதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு 1 minute தேவைப்படும்னு எனக்கும் தெரியும். எங்க செய்யுங்க பாத்துருவோம். செஞ்சிட்டீங்களா? ஓகே குட்டஸ், நம்ம அடுத்த சம் போலாம். யா, திஸ் இஸ் கொஸ்டின் நம்பர் 6. யா, இஃப் அ பர்சன் ஏ, ஒரு நபர் வந்து ஏன்னு வச்சுக்கோங்க. இஃப் அ பர்சன் earns rupees 1800 in 12 days, then he earns dash rupees in a day. அப்ப என்ன அர்த்தம்னா, ஏன்ற ஒரு நபர் 12 நாட்களில் சம்பாதித்த பணம் எவ்வளவுன்னா 1800. ஏனில் ஒரு நாளில் அவர் சம்பாதித்த தொகை எவ்வளவு? 12 நாள்ல சம்பாதிச்ச பணம் வந்து 1800 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஒரு நாள்ல சம்பாதிச்சது எவ்வளவுப்பா இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. கண்டுபிடிங்க பாப்போம். டெய்லி வாய்ப்பாடு படிச்சா ரொம்ப ஈஸியா கால்குலேஷன் போட்டுருவீங்க. ஓகே, செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த இடத்துல பாருங்க. A student multiplied 7236 by 65 instead of multiplying by 56. How much how much was his answer greater than the correct answer? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மாணவர் தட் இஸ் ஸ்டூடெண்ட் என்ன செஞ்சிருக்காங்கன்னா 7236 56ஆல பெருக்கிறதுக்கு பதிலா அவசரப்பட்டு என்ன செஞ்சுட்டாங்க, 65ஆல பெருக்கிட்டாங்கப்பா. சோ 56க்கு பதிலா என்ன செஞ்சுட்டாங்க, 65ன்னு வச்சு பெருக்கிட்டாங்க. அப்ப டிஜிட்ட மாத்திட்டாங்கல்ல, 56 5 6க்கு பதிலா 6 5ன்னு பெருக்கிட்டாங்க. அப்போ ஒரே விடையா வரும் இல்ல, கண்டிப்பா விடையில மாறும். சரி, அப்படி மாறுனது எவ்வளவு? கேள்வி இங்க வந்து 2 மீனிங் கனெக்ட் ஆயிருக்குமா, 2 கொஸ்டின்ஸ் கம்பைன்ட் ஆயிருக்கு. அவரது பதிலில்
சரியான பதிலை விட எவ்வளவு அதிகமாயிருக்கு. இதுக்கு பதிலா இந்த நம்பர் வச்சு பெருக்கிட்டாங்க. சோ தப்பா பெருக்கிட்டாங்க. அப்ப தப்பா பெருக்குனதுல எவ்வளவு அதிகமாயிருக்கு அப்படின்னா, இங்க 7236 56ஆல பெருக்கி கண்டுபிடிச்சுக்கோங்க. அதே இது 7236 எதாலன்னா 65ஆலையும் பெருக்கி கண்டுபிடிச்சுட்டு 2ஓட டிஃபரன்ஸ் என்னவோ அத சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? நீங்க செஞ்சுருவீங்களா? இன்னும் 2டே கொஸ்டின் தான். அடுத்த டீச்சர்ஸ் வந்துட்டாங்க. ஓகே. நீங்க 1 மினிட் டைம் எடுத்து இத செஞ்சுருங்க. இப்ப நான் அடுத்த 8த் கொஸ்டின் போறேன். சோ இதெல்லாம் உங்களுக்கு பேசிக் தெரியும். சிம்ப்ளிஃபை 10 + 17 டிவைடட் பை 3. டக்குன்னு சொல்லிறலாம். இப்படின்ற செகண்ட்ல சொல்லிறலாம். ஒரே செகண்ட்ல. ஓகே. அடுத்து 9த் கொஸ்டின் என்ன குடுத்திருக்காங்க? எக்ஸ்பாண்ட் ஃபார்ம் ஆஃப் த நம்பர் 905. சோ எக்ஸ்பாண்ட் ஃபார்ம் ஆஃப் 905 அது எப்படி எழுதுவீங்க? 905 எப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதுவீங்க? விரிவாக்கம் படுத்தி எழுதுங்க. இதெல்லாம் நம்ம போன கிளாஸ்லயே படிச்சிருந்தோம். இருந்தாலும் உங்களுக்கு ரீகேப்சர் பண்றதுக்காக தான் இப்ப இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். சோ அதனால அடுத்த கொஸ்டின்ஸும் போயிரலாம். இங்க பாத்துக்கோங்க. 38,41,567 குட்டஸ். திருப்பி ரீட் பண்றேன். 38,41,567ல இந்த டிஜிட் 8ஓட பிளேஸ் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிங்க. எண் 38,40,41,567ல் இலக்கம் 8ஆம் இடத்தோட மதிப்பு என்ன? 38,41,567ல என்ன கேட்டிருக்காங்க? டிஜிட் 8ஓட பிளேஸ் வேல்யூ என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சுக்கோங்க. ஓகேவா? ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஓகே. இதுக்குரிய ஆன்சர்ஸ் எல்லாமே நீங்க கரெக்ட்டா எழுதிடுவீங்கன்னு நான் நம்புறேன். யார் எதுவும் சாட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணல. சோ நம்ம கிளாஸ வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? ஓகே ஸ்டூடண்ட்ஸ். சரி. குடுத்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே கூட ஒரு 1 மினிட் டைம் எடுத்து பொறுமையா ஆன்சர் சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்க. சரியா ஸ்டூடண்ட்ஸ்? தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ். தேங்க் யூ டூ ஆல். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். ஜெய் ஹிந்த்.